நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 11வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன் என்பதாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படாயாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் ஏதோ ஒரு பயம். அது என்ன பயம்? அது என்ன பயமாகவும் இருக்கலாம். வியாதியை குறித்த பயம், பலவீனங்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த பயம், குடும்ப வாழ்வை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் ஒருவேளை இந்த காலை வேளையில அது ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. யோசுவாவை பார்த்து யோசுவா 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னா, யோசுவாவே பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்தினா. அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் நான் வாசிக்கும் போது ஒவ்வொரு எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகள் யோசுவாவுக்கு எதிராக வந்தாலும் எல்லா சூழ்நிலைமைகளின் நடுவிலிருந்தும் அவனுடைய காதுகளிலே தொனித்த வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்கள் எல்லாரையும் பார்த்து நீ பயப்படாதே, அதை காட்டிலும் பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறேன், அவர்கள் எல்லாரையும் நான் ஒப்பு கொடுத்துருவேன், உன் கையில ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் யோசுவாவை திடப்படுத்துகிறா. இந்த காலை வேளையில அதே தெய்வம் நம்மளையும் பார்த்து சொல்லுகிறா, பயப்படாதே என்று சொல்லி நம்மையும் திடப்படுத்துகிறவராய் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பயந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலைமைகளை குறித்து பயம், இதை எப்படி நான் கடக்க போகிறேன், எப்படி தாண்ட போகிறேன், இதுல எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும், பல கேள்விகளோடு நீங்க பயந்து போய் குழப்பமான சூழ்நிலைமையில இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய எதிரிகள், எவ்வளவு பெரிய யுத்தங்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறேன், நிச்சயமாய் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நாம் முழுவதுமாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பயங்களை மாற்றி நம்முடைய வாழ்விலை செழிப்பை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவா 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தையானது எந்த சூழ்நிலைமையிலே சொல்லப்பட்டது என்பதை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் யோசுவா செய்த எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறான். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே 5 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் யோசுவா எப்படி முறியடித்தான், எப்படி கொன்று குவித்தான் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் கேள்விப்படுகிறான். உடனே அவன் என்ன பண்றான் பாருங்க, மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்துக்கும், சிம்ரோனின் ராஜாவிடத்துக்கும், அக்சாபின் ராஜாவிடத்துக்கும், எத்தனை ராஜாக்கள் பாருங்க, வடக்கே இருந்து மலைகளிலும் கிண்ணரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கெல்லை ஆகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்கள் இடத்துக்கும், கிழக்கையும் மேற்கையும் கானானியர் இடத்துக்கும், மலைகளில் இருக்கிற ஏமோரியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர் இடத்துக்கும், எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பாசி மேல் இருக்கிற ஏவியர் இடத்துக்கும் ஆள் அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டு யோசுவாவுக்கு விரோதமாய் வர வேண்டும் என்று பிளான் பண்றாங்க பாருங்க. அன்பானது யாபின் எல்லாருக்கும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் ஆட்களை அனுப்புகிறார். அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த யோசுவாவை நாம் என்னவாது செய்து அவர்களை முறியடிக்க வேண்டும். அதுதான் உங்க எண்ணம் பிரியமானவர்களே. ஆனா இஸ்ரவேலரின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லாரும் மறந்து போய்விட்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருமாய் சேர்ந்து எப்படி தெரியுமா, கடற்கரை மணலை போல ஏராளமான திரளான ஜனமாகிய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடு ரதங்களோடும் புறப்பட்டார்களா.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் எதிரா வராங்க, எல்லாரும் வராங்க. யோசுவா ஒரு நிமிடம் அப்படியே பயந்து போய் தான் இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்தவங்க கடற்கரை மணலை போல எண்ண முடியாத அளவுக்கு ஏராளமான ஜனங்கள், ஏராளமான குதிரை வீரர்கள், குதிரை ரதங்கள், சேனைகள் புறப்பட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாருங்க, மோரோ என்கிற ஏரி அண்டையில இவர்கள் எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா, யோசுவாவே நீ பயப்படாதே. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளின் மத்தியில ஒரே ஒரு சத்தம் கேட்கணும் பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாயிருந்தாலும் அந்த சூழ்நிலைமையில் நான் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறேன் என்கிற நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பயப்படாதே யோசுவாவே, எவ்வளவு பெரியவர்களா இருக்கட்டும், எப்பேற்பட்டவர்களா இருக்கட்டும், உன்னோடு இருக்கிற நான் அவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர். நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். இந்த நாளிலே நாளை இந்நேரத்திலே நான் அவர்களெல்லாம் வெட்டுண்டவர்களாக உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போறேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டரிக்க கடவா என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். பிரியமானவர்களே, வார்த்தையை சொன்னவர் மறந்து விடுவாரா, விட்டு விடுவாரா? இல்லை பிரியமானவர்களே, யோசுவா அதை விசுவாசித்தார், அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஏன்னா மோசே மரித்த போது எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதே யோசுவாவே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், எல்லா கண்களுக்கு முன்பதாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதை யோசுவா மறந்து போகவே இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க நடந்தது என்ன. அவர்கள் எல்லாரும் திடீரென பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் திடீர்னு அந்த ஜனங்கள் மத்தியில போய் விழுந்தார்களாம். விழுந்து அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய கையிலே ஒப்பு கொடுத்து அவர்களை முறியடித்து அத்தனை பேரையும் முறியடித்து ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னதுபடியே யோசுவா குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டரித்தார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தெய்வம் பாருங்க, யோசுவாவோடு இருந்த அற்புதத்தை செய்தார் பாருங்க. யோசுவா நினைத்து கூட பார்க்கல பாருங்க, எங்க இருந்து அவங்களுக்கு பலன் வந்துனே தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, திடீரென அந்த மோரோம் ஏரி அண்டைக்குள்ள போனாங்களாம், அவர்கள் மேல விழுந்தாங்களாம். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஓடி போய் அந்த ஜனங்கள் மேல விழுந்து அவர்களை முறியடித்து ஒரு பெரிய ஜெயத்தை அன்றைக்கு பெற்றுக் கொண்டார்கள். அந்த ராஜாக்கள் எல்லாம் யோசுவா கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் காக்கிறவர், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறவர், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நடத்துகிறவர். அன்பானவர்களே, அத்தனை பேருக்கு விரோதமாக யோசுவா போய் அத்தனை பேரையும் கொன்று போட்டார். எல்லா ராஜாக்களோடும் நெடுநாளா யோசுவா யுத்தம் பண்ணினான். எல்லாரையும் பிடித்தான். சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் யோசுவா பிடித்தான். பிடித்து ஒரு பெரிய மகத்தான ரட்சிப்பை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெற்றுக் கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள். நமக்கு அநேக நேரங்களில விசுவாசம் கிடையாது. எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனா அவிசுவாசம் தான் நம்மில மேலோங்கி வரும். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம செய்கிறதெல்லாம் பயந்து 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 நடுங்கி கொண்டிருக்கிறது தான் நம்முடைய வேலை. அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கீங்களா, நான் பயப்பட மாட்டேன், என்னோடு இருக்கிறேன், ஆண்டவர் பெரியவர், எனக்காய் நீ யுத்தம் பண்ணி ஜெயத்தை தர வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் மேல நம்முடைய நம்பிக்கை இந்த காலை வேளையில பலப்படுத்தும் போது நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தால் அதிலிருந்து ஜெயத்தை தர நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:37 வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்று வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய எதிரி எப்பேற்பட்ட எதிரியாய் இருந்தாலும் நான் ஜெயித்து ஜெயம் பெறுவேன் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்விலே செய்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வா. இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம